இப்போ ஹாஸ்பிடல் வந்துரும். அருணா 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 என்னாச்சுமா? ஸ்லீப்பிங் டேப்லெட் சாப்பிட்டாங்க டாக்டர். அப்படியா? நீங்க ஒன்று செய்யுங்க. ரிசப்ஷன்ல எமர்ஜென்சி ஃபார்ம் இருக்கு, அதில் சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், அதை பார்த்து ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவாங்க. எமர்ஜென்சி ஃபார்ம் இருக்கா? ஒரு நிமிஷம் மேடம். மனோகர் யாரோ கிடையாதே, உன்னை உயிருக்கு உயிரா நேசிச்சவரு. இப்ப கூட அவர் மனசுல நீ மட்டும்தான் இருக்க. மனோகர் உன்னோட புருஷன், நீ அவரோட பொண்டாட்டி. உண்மை இப்படி இருக்கும்போது நாங்க எப்படி இணைஞ்சு வாழ முடியும்? மாதவி, நீங்க நீங்க மனோகரோட சேர்ந்து வாழணும்னா எனக்கு வேற வழி தெரியல. காதலிச்ச உங்களை
உங்களை சேர்த்து வைக்க என் உயிரை கொடுக்கறேன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு மாதவி. தொந்தரவு மதவி சாகரதா. சரி சிஸ்டர், இப்ப எப்படி இருக்கு? வெறும் வயிற்றுல மாத்திரையை சாப்பிட்ருக்குறாங்க. பிளட்ல கலந்துருக்கும். பிழைக்கிறது கஷ்டம்தாம்மா. கோகிலா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ரொம்ப தலைவலிக்குதுமா. மாத்திரை போட்டுக்கிட்டியா? எவ்வளோ மாத்திரை போட்டேன், ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் போல இருக்கு. சரி, நான் சூடா டீ போட்டு கொடுக்குறேன். குடிச்சிட்டு கவிதாவை நீ துணைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வா. ஐயோ, சிலிண்டர் தீந்து போச்சா? ஏமா, டீக்கு தண்ணி வச்சியா? சிலிண்டர் தீந்துடுச்சு அத்தை. தீந்துருச்சா? என்னம்மா சொல்ற? சிலிண்டர் வந்து 20 நாள் தானே ஆகுது. இப்பதான் நிறைய சமைக்கிறோமே அத்தை, அதான் சீக்கிரமாவே காலி ஆயிடுச்சு. அம்மா, என்னம்மா காய்கறி கடைக்கு போனா மொத்தமா தான் காய் தராங்க? ஏங்க ஏன் இவ்வளவு போடுறீங்கன்னு கேட்டா வழக்கமா உங்க வீட்டுல வாங்குறதுதானே சொல்றாங்க. ஒருவேளை ஒரு வாரத்துக்கு மொத்தமா சேர்த்து வாங்கிடுறீங்களா? இல்ல கவிதா, இது ஒரு நாளைக்கு மட்டும்தான். ஒரு நாளைக்கு மட்டுமா? ஆமா கவிதா, எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்கோம்ல, அதான் இவ்ளோ ஆகுது. அத்தை, நீங்க இந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணி வைங்க. நான் எதிர் வீட்டுல போய் சிலிண்டர் இருக்கான்னு கேட்டு வரேன். கலை, வேண்டாம்மா. மத்தவங்க வீட்டுல கைமாத்தெல்லாம் வாங்க வேண்டாம். என்ன சொல்றீங்க அத்தை? சிலிண்டர் இல்லாம எப்படி சமைக்கிறதா? இப்ப இந்த சிலிண்டரே அடுத்த வீட்டுல கைமாத்தா வாங்கினதுதான். நம்ம சிலிண்டர் எப்பவோ காலி ஆயிடுச்சு. அது தெரியாதா உங்களுக்கு? நீங்க வாங்கினதே எனக்கு தெரியாதும்மா. டீ போட்டீங்களா? அது கோகிலா, உனக்கு டீ வேணும்னா விறகடுப்புல போட்டுக்கோ. ஏ, என்ன ஒதுக்கி வச்சிட்டீங்களா? கேஸ் அடுப்புல ஏன் போடக்கூடாது? அதுல என்ன உங்க பேரை எழுதியிருக்கு? என்னமோ எனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தனி அடுப்புல போட்டுக்கோன்னு சொல்றீங்க. இது அம்மா வீடு, அது புரிஞ்சிட்டு பேசுங்க. என்னடி பேசுற? கேஸ் தீந்து போனதுனாலதான் கலை உன்ன விறகடுப்புல போட்டுக்க சொன்னா, நீ என்னடா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கியம்மா? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. உங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்க மனசுல என்ன வச்சுட்டு பேசுறாங்கன்னு எனக்கு தெரியும். கோகிலா, நான் மனசுல எதையும் வச்சுக்கிட்டு பேசல. நீதான் உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுற. இந்த வீட்டுல ஒருத்தர் 2 பேர் இருந்தா பரவாயில்ல. நம்ம குடும்பத்துல எல்லாருமே தான் இங்க இருக்கோம். பத்தாததுக்கும் மாமனார் வேற இங்க இருக்காரு. எல்லாரும் 3 வேளை வயிறார சாப்பிடணும்னா ஒரு சிலிண்டர் பத்த மாட்டேங்குது. வந்த 2 வாரத்திலே காலி ஆயிடுது. அக்கம் பக்கத்துல கைமாத்து வாங்கி சமாளிக்கலானா அத்தா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் உன்கிட்ட விறகடுப்புல டீ போட்டுக்க சொன்னேன். நான் கூட சமையல அதுலதான் பண்ண போறேன். இதை தெரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு என்ன ஒதுக்கிட்டீங்களா? இதை அம்மா வீடு தானேன்னு வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. நான் உன்ன மாதிரி நினைக்கிறவே இல்ல. இந்த வீட்டு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கேஸ் ஏஜென்சில 2 சிலிண்டரா கொடுங்கன்னு கேட்டு பார்த்துட்டேன்.
ரேஷன் கார்டுல 4 பெரியவங்க ஒரு சின்ன பொண்ணு பேர் தான் இருக்கு. உங்களுக்கு எதுக்கு 2 சிலிண்டர்? கள்ள மார்க்கெட்ல விற்க போறீங்களா? அப்படி இப்படின்னு கேள்வி கேக்குறான். தர முடியாதுன்னு சொல்லிட்டான். அவனுக்காக நாம பாதி வயித்துக்கு சாப்பிட முடியுமா? இல்ல ஆளாளுக்கு தனித்தனி சமையல் தான் பண்ண முடியுமா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? நானே என் பிள்ளைங்க என் மாமனாரு இந்த வீட்ல தேவையில்லாத சுமையா இருந்து தண்ட சோறு சாப்பிடுறோம்னு சொல்றீங்களா? இங்க எதுக்கு இருக்க? எங்கேயாவது போய் தொலைங்கன்னு சொல்லாம சொல்றீங்க இல்ல? கோகிலா, ஏன் இப்படி பேசுற? என்ன பேசுறேன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? அம்மா நீங்க பேசாம இருங்க, நான் உங்ககிட்ட பேசல. நீ வா, இங்க இருந்தா பேசிக்கிட்டே தான் இருப்ப. நீ வா. விடுங்க, எனக்கு டீ வேணும் ஒண்ணு வேணாம், போதுமா உங்களுக்கு? கோகிலா, அக்கா, நீ கோகிலா நில்லுடி. ஏய், கலை, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா. அவ தலைவலினாலதான் இப்படி பேசிட்டு போறா, வேற ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல அத்தை. நான் முன்னாடி செஞ்சதுக்கு இப்போ அனுபவிக்கிறேன். எனக்கு இது தேவைதான். கோகிலா மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஒரு நிமிஷம் இருமா. நல்லா இருக்குமா நீ பண்றது? ரொம்ப நல்லா இருக்கு. கோகிலா சூதுவாது தெரியாதவ, அவளை போய் இப்படி பண்றியம்மா? ஏன்? என்ன என்ன சொல்றீங்க? நடிக்காதேம்மா, நல்லா இல்ல. ஏதோ எங்க கஷ்ட காலம் இங்க வந்து கிடக்குறோம், அதுக்காக ஒவ்வொன்றுத்துக்கும் எங்களையே காரணம் காட்டி குத்த சொல்லிட்டு இருக்கிற. இதெல்லாம் எங்களுக்கு புரியாதுன்னு நினைச்சியா? மனசுல நல்ல எண்ணம் இருக்கணும்மா, இல்லைன்னா எல்லாரையும் அழிச்சிடும். இனிமேலாவது சொந்த பந்தங்களை அரவணைச்சு வாழ பழகிக்க, அதான் நல்லது. எக்ஸ்கியூஸ் மீ, அருணா ஐசியூல இருக்காங்க. மாதவி, அருணாவுக்கு என்னாச்சு? ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏ, எதுக்காக இப்படி பண்ணா? என்னாச்சு? அவ ஏன் அப்படி பண்ணா? உங்ககிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நான் அருணாவை போய் பார்த்தேன். இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் வேண்டாம், நானும் மனோவும் சேர்ந்து வாழற எண்ணமே எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். திரும்ப திரும்ப ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்ல. நீங்களும் மனோகரும் கணவன் மனைவி ஆனதுக்கு அப்புறம் நான் எப்படி இடையில வர முடியும்னு சொன்னேன். அத அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு, நான் உயிரோட இருந்தா நீங்க சேர முடியாது தானே, அதனால நான் சாகுறேன்னு சொல்லி நான் பார்க்காத போது டேப்லெட்ஸ் போட்டுக்கிட்டாங்க. நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன். இப்போ எப்படி இருக்கு? கிரிட்டிக்கலா இருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், அருணாவுக்கு இப்போ எப்படி இருக்கு?
இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது அவளை காப்பாத்துங்க ப்ளீஸ். டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல ட்ரீட்மெண்ட் முடியட்டும். 1 ஹவருக்கு பிறகு தான் எதுவுமே சொல்ல முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ்.